ஹாய் விவர்ஸ், ஐபிஎலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோவுமே வந்து போடல. ப்ரெடிக்ஷன் வீடியோ டிஎன்பிஎலுக்கு நான் வந்து போடுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். அதாவது 9ஆம் தேதிக்கு மேலே வந்து போகிறேன்னு சொல்லியிருந்தேன், மண்டேக்கு மேலே. ஸோ நேற்று வரைக்கும் வீடியோ வந்து போட முடியல. ஸோ இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎலுக்கு வீடியோ வந்து வந்துடும். ஐபிஎல் அளவுக்கு வருமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இதில் வந்து பிளேயர்ஸோடைய டேட்டாவெல்லாம் அவ்வளோவா அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு நம்மளால் எப்பயும் போல் சரியாக வந்து கொடுக்க வந்து முடியும். இப்போ ஐபிஎல்லில் வந்து பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபைனல் வரைக்குமே ட்ரீம் லெவன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துச்சு ப்ரெடிக்ஷனு. அது பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே வந்து வந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா பிளே ஆஃப்ஸில் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு சரியாக வந்து வரலை. ஸோ அதை வந்து ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு 5 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல்லில் நான் வந்து ட்ரீம் லெவன் பார்க்கவே வந்து இல்லை. ஸோ அந்த ட்ரீம் லெவன்லாம் பார்க்காம முழுக்க பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன்லேயே வந்து இருந்தேன். முழு கவனம் பார்த்திங்கன்னா அதில் தான் செலுத்தினேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட மிஸ் ஆகாமல் 5மே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு. அந்த பிளே ஆஃப்ஸில் விட்டதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎலோட ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் ரெக்கவர் பண்ணியாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சண்டே நடந்த மேட்ச்சு 2மே பார்த்திங்கன்னா நான் ஃபேவரட் டீம் வந்து ஜெயிச்சிச்சு. அன்றைக்கி நம்ம அதை கொடுத்துருந்தோம். ஸோ சரியான ப்ராஃபிட் வந்து பார்த்தாச்சு. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து மிஸ் ஆச்சு. அதாவது 6வது மேட்ச் தான் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் வந்தாச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவன் வந்து எடுக்கவே வந்து இல்லை. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவன் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க பர்சனலாக. ஸோ அவங்களுக்காண்டி எடுத்து கொடுத்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எப்போயுமே ட்ரீம் லெவன் போனாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எப்போயுமே வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மாறிடும். ஸோ அது வரைக்கும் வந்து நடக்கலை. ஒரு ஃபஸ்ட்டு 5 மேட்சாக வந்து பண்ணலை. ஸோ இதுக்காண்டி தான் பண்ணலை, எப்படியாச்சும் நல்லா கொடுக்கணும்னு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் 2மே கரெக்டாக கொடுக்கணும். ட்ரீம் லெவனும் முக்கியம் தான், வின்னிங் ப்ரெடிக்ஷனும் முக்கியம் தான். 2மே சரியாக வர மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். இதை கொடுத்துட்டு அதை கொடுக்காம வந்து இருக்க முடியாது. ஏன்னா ட்ரீம் லெவன் வந்து ப்ளே பண்ணுறவங்க ட்ரீம் லெவன் மட்டும் வந்து கொடுங்க, வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணான்னு வந்து கேட்குறீங்க. அதே வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து வேணுங்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க அது மட்டும் கேட்குறீங்க, ட்ரீம் லெவன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் 2மே பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ இது வரைக்கும் வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் கவனம் செலுத்தணும். இனிமேல் 2மே வந்து பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கான ட்ரை பண்ணுறேன். நேற்று வந்து கேட்டுகிட்டே வந்துருந்தீங்க, ஏதாச்சும் 1-2 பிளேயர்ஸ் ஆச்சும் எங்களை சொல்லுங்கன்னு வந்து கேட்டு வந்துருந்தீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் வந்து கொடுத்துருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா 6% பிளேயர் தான் வந்து நேற்று வந்து எடுத்துருந்தாங்க. வெறும் 6% பிளேயரு. அவர் நான் வந்து நேற்று வந்து கொடுத்துருந்தேன், அவர் நல்லாயிருக்கு சொல்லிவிட்டு. ஸோ டெலிகிராம் சேனலை பார்த்து எத்தனை பேர் அவர் எடுத்தீங்கன்னு வந்து தெரியலை. அவர் பார்த்தீங்கன்னா 93 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். ஜெகதீசனே கொடுத்துருந்தேன். ஜெகதீசன் நல்லா தான் வந்துருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா ஜெகதீசன் வந்து ஓப்பனிங் இறங்குவார் நினச்சேன். அவர் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் வந்து இறங்குவார். திண்டுக்கல் டிரான்ஸ்லாம் முன்னாடி இருப்பார். ஓப்பனிங் தான் அவரை வந்து இறக்குவாங்க. அப்புறம் அரிநிசாந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஓப்பனிங் இறங்குவாங்க, விக்கெட்டே எல்லாம் அடிப்பாங்க. ஸோ அந்த நினைப்பில் நான் வந்து ஓப்பனிங் இறங்குவான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆர்டரில் வந்து இறக்கி விட்றாங்க. ஸோ அங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும், இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க எப்போயுமே ஒரே மாதிரியான அமௌண்ட்டில் வந்து பண்ணுங்கள். நான் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு தான் வந்து வரேன். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சதை அப்படியே ஒரு மேட்ச்சில் கொண்டே விட்டுறீங்க. இது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ ஏன்னு கேட்டால் நம்ம தொடர்ந்து 5 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக வந்து கொடுக்குறோம். எந்த ஒரு ப்ரெடிக்டர்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் சரி இருக்க 50 மேட்சும் கரெக்டாக கொடுக்க முடியாது. 1-2 மிஸ் ஆகும். நம்மளே மீறி ஒன்று வந்து ஒர்க் ஆகும். இல்லை நமக்கு நேரம் சரியில்லாதப்போ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் தப்பாக வந்து எடுப்போம். ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது. ஸோ யாருனாலுமே அந்த அக்யூரேட்டாக 20 மேட்ச்னா 20 மேட்ச் கரெக்டாக வந்து யாராலையும் கொடுக்க வந்து முடியாது. ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு ₹500 வந்து வச்சுருக்கீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, 20 மேட்ச்னா 20 மேட்ச்சுக்கு அந்த ₹500 தான் வந்து போடணும். நான் தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிச்சிட்டேன், என்கிட்ட இப்போதைக்கு 3000 4000 இருக்குது, அப்போ நம்ம தான் தொடர்ந்து ஜெயிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே மேட்ச்சில் கொண்டே போயிட்டு அந்த 5000 3000 கொண்டே போட்டிங்கன்னா அந்த மேட்ச்சு தான் நம்ம நேரத்துக்கு பார்த்து லாஸ் ஆகும். அப்படி லாஸ் ஆனிச்சுன்னா இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு 5 மேட்ச்சில் எடுத்த பணம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து போயிடும். ஸோ இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து பண்ணாதீங்க. நேற்று அவ்வளோ பேர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் 1000 தடவை சொல்லிட்டேன் இதை, ஆனால் சொல்லி வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க. அது வந்து என்னென்ன வந்து புரியலை. எதுக்கு அப்படி வந்து விட்றீங்க? எப்போயுமே ஓவர் கான்ஃபிடன்ஸில் போகவே போகாதீங்க. நான் வந்து ஒரு மேட்ச் கூட புக் செட் சொல்லாமல் இருந்தே கிடையாது. என்ன தான் நம்ம சொல்கிற டீம் ஜெயிச்சாலுமே நம்ம புக் செட் போடுங்க சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது ஒன்று மாறும். அப்படி ஆனால் கூட நமக்கு அந்த லாஸுங்கிறது எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து சொல்கிறது. ஆனால் நிறைய பேர் இப்படி பண்ணுறீங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே வந்து புரியலை. நீங்கள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் சர்வே பண்ணணும்னா கரெக்டாக ப்ளே பண்ணால் மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். நீங்கள் இதில் வந்து லாபம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து ஆகணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் பின் பண்ணவே முடியாது, ப்ராஃபிட் பார்க்கவே வந்து முடியாது. ஸோ எல்லா விஷயத்தையும் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க. 10 மேட்ச் ப்ளே பண்ணுறீங்க, 10 மேட்ச்சுக்கும் ஒரே அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் 3 மேட்ச் 4 மேட்ச் தோற்றா கூட உங்களுக்கு லாஸுங்கிறது ஒன்றே வந்து இருக்காது. உங்களுடைய லாப பணத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா அது வந்து போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே ஜெயிக்க நீங்கள் கூட அமௌண்ட்டை போட்டே வந்து இருந்தீங்கன்னா அது லாஸ் ஆகிறப்போ மொத்தமாக வந்து போயிடும். இது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். டிஎன்பிஎல்லுடைய 7வது மேட்ச்சு சேலம் வெர்சஸ் ட்ரிச்சி, சேலம் ஸ்பார்டன்ஸ் வெர்சஸ் ட்ரிச்சி கிராண்ட் சோலர்ஸ், இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நடக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
இன்றைக்கி நைட்டு 7:15க்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டேட் வந்து பார்த்தோம்னா 10/6/2025, அதாவது 1-7 காம்பினேஷன், சூரியனும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் ஃபஸ்ட்டு சேலம் ஸ்பார்டன்ஸில் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் அவர் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா ஹரிநிசாந்த் கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்து ராஜகோபால் அவருக்கு வந்து நல்லாயிருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு கூட வந்து சொல்லலாம். அவர் வந்து ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது கவின் அவருக்கு நல்லாயிருக்கும், அவர் நல்லா விளையாண்டுருவார். அவருக்கு வந்து 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது விவேக் அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்து சந்து அவர் வந்து 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது ஐபிஎல்லில் நமக்கு எல்லாருடைய நேமும் தெரியும், நம்ம லைட்டாக சொன்னாலே புரிஞ்சுப்பீங்க. அதே டிஎன்பிஎல்னால் வந்து அவ்வளோவா வந்து புரியாது. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட பிளேயர்ஸை வச்சு தான் வந்து எடுத்திருக்கேன். அதில் என்ன பேர் இருக்கோ அதுதான் வந்து சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பேரை வந்து புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எனக்கே நிறைய கன்ஃபியூஸாக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹரிஷ் குமார் அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். பேட்டிங் வந்தாலும் விளையாடுவார், பவுலிங் வந்தாலும் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து முகமது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பொய்யாமொழி நேற்று பார்த்தீங்கன்னா சிலம்பரசனை கொடுத்துருந்தோம். சிலம்பரசனை என்னவோ அவர் எப்படி நேற்று பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி பொய்யாமொழி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு வந்திருக்கு. நேற்று அவர் இன்னும் கூட ஒரு விக்கெட் எடுத்துருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா விழுகாமல் போயிடுச்சு. பொய்யாமொழி வந்து பார்த்திங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மேட்ச்சில் அதிகமாக வந்து இருக்குது. இவருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு அருண்மொழி 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த ராகில் ஷா அவர் 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து அஜித் ராம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸில் வந்து பார்த்தோம்னா சுஜய் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்துருக்கு. அவர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்கும். அடுத்து குமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக தான் வந்து இருக்கும் அவருக்கு. அடுத்து அகமது அவர் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜமல் அவருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். அவர் வந்து 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து யாதவ் அவருக்கு வந்து சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்து ராஜ்குமார் அவர்கிட்ட வந்து 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து முகிலேஷ் அவர் வந்து 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து குமார் அவருக்கு பார்த்திங்கன்னா சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்து கௌசிக் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து செல்வகுமாரன் ஒரு விக்கெட் தான் வந்து எடுப்பார், ஒரு விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலே போகலாம். அடுத்து டேவிட்சன் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா கணேஷ் மூர்த்தி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ராஜகோபால், கவின், சந்து, ஹரிஷ் குமார், பொய்யாமொழி, அஜித் ராம், சுஜய், அகமது, ஜமால், டேவிட்சன், கணேஷ் மூர்த்தி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்த்தோம்னா குமார், முகிலேஷ், கௌசிக், அருண்மொழி, ராகில் ஷா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனல் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் யாருக்காச்சும் நல்லா இருந்துச்சுன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இதுவரை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் பர்சன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டாஸுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. டிஎன்பிஎல் வந்து ட்ரீம் 11 எப்படி வரப்போகுதுன்னு வந்து தெரியல. நான் ஓரளவுக்கு 4-5 மேட்சை வந்து பார்த்தேன். பெருசாக எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் சரியாக வரலை. ஸோ எதுக்கும் கம்மியாக வந்து போடுங்க. இந்த மேட்ச் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 2-3 மேட்ச்சு நல்லா வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லைனா இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஏதாச்சும் பார்த்துக்கலாம். இப்போ யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ராஜகோபால், பொய்யாமொழி, சுஜய், ஜமல் இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.